பெருமென எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கிழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் வாக்கிய பயனாம் பதிகுன்றைவால் சேக்கிழாரடி சென்னி இருத்துவான். எல்லாம் வல்லெம்பெருமான் அருள்தரும் பன்னார்மொழியமர் திரு நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் வாரணம்பிகை தாயாருடைய நம்பர் அருள்தரும் தொண்டீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கண்ணங்களாலை வணங்கி உரையாசிரி சிவக்குணையாவுடைய திருவடியிலே மனமொழி மைகளாலை வணங்கி அடியனுடைய ஞானசிரிய பெருந்தகையருடைய திருவடியிலெல்லாம் முக்கண்ணங்களாலை வணங்கி திரு தொண்டர்சீர் பரவாருடைய திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, நம்முடைய தொண்டர் புராணத்திலே தடுத்தாட்கொண்ட புராணத்தினுடைய நிறைவு பகுதியாக இருக்கக்கூடிய திருவாரூர் பற்றி நாம் சிந்திச்சிட்ருக்கிறோம். நம்பிகளுடைய அவதார நோக்கமே நமக்கு திருத்தொண்ட தொகையை கொடுக்க வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் என்று சொல்லி திருமலை சிறப்பில் நமக்கு சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். அந்த வகையில் நமக்கு நம்பிகளுடைய திருமணம் முடிந்து அவர் பறவையாரோட திருமணம் முடிந்து விடுகிறது. அப்படி திருமணம் முடிந்த வேளையில் பெருமானை வழிபாடு செய்கிறதுக்காக வருகிறார். பெருமானை வழிபாடு செய்ய வருகின்ற பொழுது கிழக்கு வாயில் வழியாக வருகிறார். கிழக்கு கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்து வருகின்ற பொழுது வலது பக்கம் இருக்கக்கூடியது தேவாசிரியர் மண்டபம். அந்த தேவாசிரியர் மண்டபத்திலே நல்ல அடியார் பெருமக்கள் அங்கே எப்பொழுது இருப்பாங்க. அந்த அடியார் பெருமக்களை வணங்கி கொண்டு தான் யாராக இருந்தாலும் பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு உள்ளே போகணும் அப்படிங்கிறது ஒரு விதி. முதிரும் அன்பின் பெருந்தொண்டர் முறமே நீடு திருக்கூட்டத்து எதிர்முன் புறவும் அருளாலே இறைவன் பாதம் தொலைப்பெற்றார் என்று சொல்லி விரல்மிண்ட நாயனாருடைய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடியார்களை வணங்கி கொண்டு தான் உள்ளே போகணும். இன்றைக்குமே நம்ம திருவாரூர் கோயில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, கிழக்கு வாயில் வழியாக அப்படியே உள்ளே வந்தோடனே வலதுகை பக்கம் இருக்கக்கூடிய தேவாசிரியனை பணிந்து வணங்கி அங்கு திருக்கூட்ட சிறப்பை பாடணும். முடிஞ்சால் திருத்தொண்ட தொகையும் பாடணும். அதெல்லாம் பாடி அதற்கு பிறகு தான் பெருமானை வழிபாடு செய்ய போகணும். அதுதான் விதி, வழிபாடு செய்யக்கூடிய விதி. அதற்கு பிறகு திருக்கோயில் வளமாக வழிபாடு செய்வது. நம்பிகள் இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த அடியார்கள் எல்லாம் பார்க்கிறார். அவர்களெல்லாம் நேரிலே சென்று வழிபாடு செய்வதற்கு தனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா அவர்கள் அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அடியார்கள். சிறுத்தொண்ட நாயனாருடைய புராணத்தில் நம்முடைய சிறுத்தொண்ட நாயனார் வந்த பெருமான் ஆத்தி மரத்துக்கடியில் இருப்பார். அவரை சென்று வணங்குவதற்காக அங்கு செல்லுகின்ற பொழுது போனவுடனே அப்படியே வணங்கி விழுந்து வணங்குறார். அப்படி வணங்கி எழுந்த உடனேயே வந்த பெருமான் கேட்கிறார், நீரோ பெரிய பெரிய சிறு தொண்டர் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதற்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் ஆமான்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, பூதியணி சாதனத்தவர் முன் போற்ற போதேன். நான் திருநீர் வச்சிருக்கிறவங்க முன்னாடி போய் நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஆனாலும் பெருமானுடைய அடியார்கள் என்னை அப்படி அன்போடு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறார். பூதியணி சாதனத்தவரும் போற்ற போதேன் ஆயினும் நாதன் அடியார்கள் கருணையினால் அருளி செய்வர் என்று சொல்லி, ஏதோ என் மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பு கருணை, அவங்கெல்லாம் என்ன அப்படி சொல்லுவாங்க சாமி அப்படின்னு சொல்லி போய் நிற்கிறதுக்கு ஒரு தகுதி வேணுமா. அடியார் திருக்கூட்டத்தில் போய் நம்ம நின்று வழிபாடு செய்வதற்கே முதல்ல ஒரு தகுதி வேணும் அப்படிங்கிறார். அந்த வகையில் அவர் அப்படி ஒதுங்கி வர்றார். வருகின்றவர் என்ன செஞ்சுட்டு வர்றாருன்னா, அப்படி அந்த மிக்காட் சீரடியார்கள் எண்ணில்லாதவர்கள் அங்கே இருக்கிறாங்களாம். அப்படி இருந்த பொழுது இவருக்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமர்தால் பரவி சென்றார் என்று சொல்லி சென்ற வகுப்பில் நாம் இது வரைக்கும் பார்த்தோன்னு நினைக்கிறேன். இந்த அடியார்களுக்கெல்லாம் நான் எப்போ அடியேனாக ஆவது என்று சொல்லி அந்த அடியார்கள் எல்லாம் வணங்கி கொண்டு அப்படியே வர்றார். அப்படி வருகின்ற பொழுது இந்த தேவாசிரியர் இந்த அடியார்களை வணங்கி கொண்டு வருகின்ற பொழுது உள்ளே போகிறார். அப்படி பெருமான் அந்த வாயிலுக்கு முன்பாக சாமி அவருக்கு காட்சி கொடுக்குறார். வேறு யாருக்கும் இந்த மாதிரி கொடுத்ததாக பெரிய புராணத்தில் இல்லை. சாமி கருவறை விட்டு எழுந்து காட்சி கொடுக்கறது அப்படிங்கிறது நம்பிகளுக்கு தான். அவ்வளோ ஒரு சிறப்பு சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு.
ஏனென்று சொன்னால் தன்னிடத்தில் கைலாயத்தில் பணி செய்து கொண்டிருந்தவர், ஒரு அணுக்க தொண்டராக இருந்தவர், இந்த மண்ணுலகத்தில் வந்து இப்படியெல்லாம் இருக்கிறாரு என்று சொல்லி பெருமானுக்கே முடியல. அவர் கருவறையில் இருக்கக்கூடியவர் எங்கே வந்து நிற்கிறார்? இப்போ வாயிலுக்கு வந்துட்டார். அதுதான் சென்ற வகுப்பில் சொன்னது. அடியவர்க்கு அடியனாவேன் என்னும் ஆதரவு கூற 190வது பாட்டு. அடியவர்க்கு அடியனாவேன் என்னும் ஆதரவு கூற கொடிநடும் கொற்றவாயில் பணிந்து கை குவித்து புக்கார். அப்படி உள்ளே போகிற பொழுதே 2 கையும் குவித்து கொண்டு உள்ளே போகிறார். எப்படி கோயிலுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறத அங்கே சொல்கிறார். பாருங்கள், அடியார்களை வணங்கினதுனால சாமியே வந்து இவரை காட்சி கொடுக்குறார், எதிர்காட்சி கொடுக்குறார். அப்படி கொடிநடும் கொற்றவாயில் பணிந்து கை குவித்து புக்கார் கடிகொள்ப்பும் கொன்றை வைந்தார் அவருக்கு எதிர் காண காட்டும் படியெதிர் தோன்றி நிற்க பாதங்கள் பணிந்து பூண்டு அப்படின்னார். அப்படியே திருவடியை தலைமையில் வைத்து கொண்டு பணிந்து நிற்கிறார் நம்பிகள். இதே மாதிரி தான் சீர்காழிக்குள்ளே செல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த பதி என்று சொல்லி அவர் உள்ளே போகிறதில்ல. ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த பதிக்குள்ளே நாம் காலால் நடந்து போவதா என்று சொல்லி ஊர் எல்லையில் தான் வளமாக வர்றார். அப்படி எல்லையில் வளமாக வருகின்ற பொழுது சாமி என்ன பண்ணார்னா, இவர் வளமாக வர்றாரு, அவர் வந்து இடமா போகிறார் சாமி. அப்படி எதிர்காட்சி கொடுத்தாராம் சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க. அதுதான் அடியார்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்புக்கு இறைவனே இறங்கி வந்து காட்சி கொடுப்பார் அப்படிங்கிறது. அதே மாதிரி நமக்கு சித்தவட மடத்துலேயும் திருவடி கொடுக்குறார் இல்லையா? ஏன்னா அப்பர் சாமிகளுடைய திருவடியை வணங்குறதுனால அந்த சீர்காழியில் வந்து எப்படி எதிர்காட்சி கொடுத்து காட்சி கொடுத்தாரோ அது மாதிரி இங்கே வந்து வாயிலில் வந்து காட்சி கொடுக்குறார். பிள்ளையார் திருவதாரம் செய்த பெரும் புகழி உள்ளும் நான் மிதியேன் என்று ஊர் எல்லையில் வள்ளலார் வளமாக வரும் பொழுதில் கொல்லும் மால் விடையானும் எதிர்காட்சி கொடுத்தருள என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்த சொல்லுவாருங்க. அப்படியே வள்ளலாராம் யார்? சுந்தரமூர்த்தி சாமிகள். ஆமாம், அவர் கொல்லும் மால் விடையானும் எதிர்காட்சி கொடுத்தருள் என்று சொல்லி அந்த இடத்த அவ்வளோ அருமையாக சொல்வார். அது மாதிரி இங்கே பெருமான் வந்து கொடிநெடும் கொற்றவாயில் பணிந்து கை குவித்து புக்கார் கடிகொள்ப்பும் கொன்றை வைந்தார் அவருக்கு எதிர் காண காட்டும் படியெதிர் தோன்றி நிற்க. அப்படி அந்த வாயில் படிக்கு வந்துட்டார் சாமி. இப்போ ஆரூர் பெருமான் எங்கே வந்திருக்கிறார்? வாயில் படியில் வந்து நம்பிகளுக்கு காட்சி கொடுத்தார். பாதங்கள் பணிந்து பூண்டு என்று சொல்லி அப்படியே திருவரை, அந்த திருவடி எப்படிப்பட்ட திருவடினா அது தாமரை போன்ற அந்த திருவடிங்க சொல்கிறார். தலைக்கு பூனாக சூடிக்கொண்டு என்று சொல்லி சொல்கிறார். அது ஏற்கனவே வந்து அந்த சித்தவட மடத்தில் படுத்திருக்கிற பொழுது இவர் சாமி காலை தூக்கி அவர் தலைமையில் வைக்கிறார் இல்லைங்களா, சுந்தரருடைய தலைமையில். அப்போ சேக்கிழ பெருமான் சொல்லாருங்க, பூந்தாரான் திருமுடி மேல் பதுமமலர்த்தால் வைத்து பள்ளி கொள்வார் போல் பயின்றார்னா. அப்படின்னா சுந்தரமூர்த்தி சாமிகள் அணைந்திருக்கக்கூடிய மாலையும் தாமரை மாலை, அவர் தலையில் சூட்டக்கூடிய திருவடியும் தாமரை போன்ற திருவடியாம். சேக்கிழ பெருமான் அந்த இடத்த சொல்கிறார். பூந்தாரான் திருமுடி மேல், அப்படி தாமரை மாலை அணிந்த நம்பிகளுடைய திருவடிக்கு மேலே, அந்த திருமுடிக்கு மேலே பூந்தாரான் திருமுடி மேல் பதுமமலர்த்தால் வைத்து பள்ளி கொள்வார் போல் பயின்றார் என்று சொல்லி சொல்வார். அது மாதிரி அந்த திருவடிகளை வந்து இப்போ நம்பிகள் என்ன செய்கிறார் அப்படின்னா, அப்படியே தலைக்கு ஒரு பூனாக சூடிக்கொண்டார், பாதங்கள் பணிந்து பூண்டு என்று சொல்லி சொல்கிறார். அப்படி அந்த திருவடிகளை சூடிக்கொண்டு அதற்கு பிறகு பெருமானுடைய திருவடியை வணங்குறார். இதில் இந்த பாட்டில் வந்து விளக்க உரை சொல்லுகின்ற பொழுது கொடிநெடுங்கொற்ற வாயில் அப்படின்னார். அதை கோபுரங்களின் மீதும் வாயில்களின் மீதும் வெண்கொடிகள், அதை கொடிகள் கட்டப்பட்ட அந்த கோபுரங்கள், வெண்கொடியும் விதானமும் இல்லா ஊரும்னு நமக்கு அப்பர் சாமிகளுடைய தேவாரத்தில் வரும் இல்லைங்களா? இப்போ கொடிகள் விதானங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கணும். அதுதான் வந்து ஒரு சிறப்பான ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வு என்று சொல்லி, அப்படி நெடும் கொற்றவாயில், நெடும் பெரியோர் உள்ளம் போல ஓங்கிய பெரியோருடைய உள்ளம் போல ஓங்கிய வாயிலாம் திருவாரூர் கோயில். அந்த வாயில் சொல்லுகின்ற பொழுது பெரியவங்களுடைய உள்ளம் எப்படி ஓங்கி இருக்குமோ அது மாதிரி அந்த ஓங்கி உயர்ந்த வாயில் என்று சொல்லி சொல்கிறார். நெடும் என்று சொல்லி சொல்கிறார். கொற்றம்னா வாயில், வெற்றி பொருந்திய அந்த ஆரூர் பெருமானுடைய திருவாயில் என்று சொல்லி சொல்கிறார். அகிழமுய்ய உமைவாகர் அருள் செய்த ஒழுக்கமல்லால் தீங்கு நெறி அடையாத தடையுமாகி என்று சொல்லி திருக்குறிப்பு தொண்டாயனத்தில் வருங்க. வாயில் அப்படிங்கிறது தேவாசிரியனை வணங்கியதும் திருக்கோயில் உள்ளே புகும் முதல் திருவாயில் என்று சொல்லி சொல்கிறார். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாயில் என்று சொல்லி சொல்கிறார்.
காண காட்டும்படி பெருமான் வந்து அவன் திருவடி அவன் நமக்கு காட்டினா தான் நம்ம காண முடியும் இல்லைங்களா? காட்டு வைத்தால் அன்றி, அதாவது இறைவன் காட்டு வைத்தால் அன்றி உயிர்கள் காணாது. ஏன்னா பெருமான் நம்மளுடைய ஆன்மாவுடைய நிலை என்ன அப்படின்னா, அறிவித்தால் அறிவது ஆன்மா இல்லைங்களா? ஆனால் பெருமான் வந்து முற்றறிவுடையவன். அதனால் அதை காட்டுவித்தால் ஆர் ஒருவர் காணாதாரு காண்பாரார் கண்ணுதலாய் காணாக்காலை என்று சொல்லி அப்பர் சாமிகள் தேவாரத்தில் சொல்லுவது போல பெருமான் காட்டுவிக்கிறார், அவர் பார்க்கிறார். பாதங்கள் எதிர் நின்றனவாகிய திருவடிகள் இவையே சக்தியின் வியாபகம் என்று சொல்லி இவற்றை காணுமாறு காட்டிய வகையினாலே இந்த வியாபகத்திலே நிறைந்தவர்களாயும் திருவடி நிலையர்களாதலின் அடியவர்கள் என்னும் காரண பெயர். அதாவது ஏன் நமக்கு அடியார் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படின்னா, பெருமானுடைய திருவடி சம்பந்தம் உடையவர்கள் அடியார்கள். ஆமாம், நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இறைவனுடைய திருவடி தான் வேணும். இறைவனுடைய திருவடி அப்படிங்கிறது என்னென்னா, ரெண்டு ஞானங்களாக இருக்கக்கூடியது இறைவனுடைய திருவடி, பரஞானம் அபரஞானம். நமக்கு பெருமானுடைய திருவடி தான் ஞானமாக வைத்து போற்றப்படுவது, பரஞானம் அபரஞானம் என்று சொல்லக்கூடியது. அதே மாதிரி உமையம்மையினுடைய தனங்களும் ரெண்டு ஞானமாக சொல்லப்படுவது, அதுவும் அதே தான், பரஞானம் அபரஞானம் என்று சொல்லுவார்கள். இப்படி அந்த அடியவர்கள் அந்த ஆதரவுடன் நம்பிகள் உட்புக்காராதலின் அவர் வேண்டிய அதனையே தரும்படி இறைவன் தமது பாதங்களை காண காட்டினார். பெருமான் திருவடிக்காகத்தான் போகிறார், அவரே இறைவனே வந்து அந்த திருவடியை வழியில் காட்டுறார். அந்நிலையவர்தாம் வேண்டும் அதனை அருள வேண்டி என்றது இந்த கருத்து பற்றி என்று சொல்லி இப்படி தலைக்கு வந்து பூணாக சூடிக்கொண்டு, பெருமானுடைய திருவடி தான் நமக்கு வந்து தலையில் சூடக்கூடிய ஒரு ஆபரணமாக என்று சொல்கிறார். இப்படி இந்த திருவடியை வந்து பார்த்துட்டாரு. இப்போ அந்த திருவடியை போற்றி வணங்குறார். அது எத்தனை முறை இந்த 4 பாடல் பின்னாடி வரக்கூடிய 4 பாடல்களுமே வந்து இறைவனுடைய திருவடியை நம்பிகள் வணங்கிய பாங்கு. இதில் 11 வினைமுற்று இருக்குங்க. 11 முறை அந்த திருவடியை வணங்குறார். அந்த 11 வினைமுற்று என்ன அப்படின்னா, 1 5 பஞ்சபிரம மந்திரம், சடங்க மந்திரம் 6, 11 மந்திரங்கள் இல்லையா? நமக்கு சைவத்தில் சம்ஹிதா மந்திரங்கள் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று என்னென்னா, திருத்தொண்ட தொகை நமக்கு 11 பாட்டு. அந்த 11 பாடலுக்கு ஏற்றார் போல் பெருமானுடைய திருவடி எத்தனை முறை அவர் வந்து எத்தனை வினைமுற்றில் சொல்கிறார் அப்படின்னா 11 வினைமுற்றுக்களால் சொல்கிறாருங்க. அது ஒரு பெரிய சிறப்பு. இறைவனுடைய திருவடி அப்படி போற்றார். மண் பெரும் திருமாமரை வண்டு சூழ்ந்து அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை நம்பெரும் நம் பெரும் பரமானந்த நன்மது எந்தரத்தும் அழித்து எதிர் நின்றன மண்பெரும் திரு மாமரை வண்டு சூழ்ந்து அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை அப்படின்னு. பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்டது அப்படின்னா, அதாவது நிலை பெறுகின்ற பெருந்திருவை தருகின்ற அளவில்லாத வேதங்களாகிய வண்டுகள் மொய்த்தொழிப்பங்கிறார். மண் பெரும் திரு மாமரை வண்டு சூழ்ந்து, இறைவனுடைய திருவடியை வந்து வேதங்களாகிய வண்டுகள் மொய்த்து கொண்டு இருக்கு அப்படின்னா, வேதங்கள் அப்படியே பெருமான் திருவடியை நோக்கி முழங்கி கொண்டே இருக்கும் அப்படின்னு. தானே முழங்கக்கூடியது வேதங்கள். நம்ம ஓதுவார் ஒருவருமின்றி தானே முழங்கக்கூடியது வேதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ நிலை பெறுகின்ற பெருந்திருவை தருகின்ற அளவில்லாத அந்த வேதங்களாகிய வண்டுகள் மொய்த்து ஒலிப்ப மண் பெரும் திரு மாமரை வண்டு சூழ்ந்து. அப்புறம் என்ன சொல்லார்? அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரையினார். அன்பால் நினைவாரது உள்ள செந்தாமரையில் ஊறுகின்ற நல்ல பெரிய பரமானந்தம் என்கின்ற நல்ல தேனை பெற தகுதியில்லாத எனது தரத்திலேயும் அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை நண்பெரும் பரமானந்த நன்மது எந்தரத்தும் அழைத்து எதிர்நின்றன. அதுக்கெல்லாம் அந்த நல்ல பெரிய பரமானந்தம் என்கின்ற நல்ல தேனை பெற தகுதியில்லாத எனக்கு என்னுடைய தரத்திலேயும் கூட நானும் பெரும்படியாக எதிரே தாமே போந்து நின்றன அப்படின்னா, இறைவனுடைய திருவடியை வணங்கக்கூடிய தகுதி கூட எனக்கு இல்லை அப்படின்னு சுந்தரர் சொல்கிறார். எப்படிப்பட்ட சுந்தரர்? தம்பிரான் தோழராக இருக்கக்கூடிய சுந்தரரே அப்படி சொல்கிறார். அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய தகுதி இல்லை, ஆனாலும் கூட இறைவன் திருவருள் இறங்கி வந்து எனக்கு அந்த காட்சி கொடுக்குது என்று சொல்லி முதல் பாட்டில் சொல்கிறாருங்க. அதில் விளக்குரை சொல்லுகின்ற பொழுது, மண்பெரும் திருமாமரை மன்னுதல்னார். வேதத்துக்கு 4 அடைமொழி சொல்கிறாருங்க. பெரிய அதாவது கடைசியாக மறைன்னு வச்சுங்களேன். மண் அப்படின்னா நிலைத்த நிலை பெறுதல்,
பெரும் அப்படின்னா எல்லா பொருள்களையும் தன்னுள் அடக்கி நிற்கக்கூடியது. அப்புறம் திரு என்று சொல்லுவது, திரு என்று சொல்லுவது சிவம், திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட, இல்லைங்களா? அப்படி திரு மாமறை அப்படின்னு சொல்கிறாருங்க. மண் பெரும் திரு மாமறை. மா என்ன ரொம்ப பெரிய உயர்ந்த அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. அப்போ வேதத்துக்கு எத்தனை அடைமொழி சொல்கிறாருன்னா 4 அடைமொழி சொல்கிறார். மண் என்று சொல்லுவது ஒன்று, பெரும் என்று சொல்லுவது ஒன்று, திரு என்று சொல்லுவது ஒன்று, மா என்று சொல்லுவது ஒன்று. 4 அடைமொழி சொல்கிறதுக்கு என்ன காரணம்? வேதங்கள் 4 இல்லையா? ரிக்கு யசுர் சாம அதர்வணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கு குறிப்பது போல 4 அடைமொழிகளால் சேக்கிழ பெருமான் இந்த இடத்துல மண் பெரும் திரு மாமறை என்று சொல்லியிருக்கிறாரு. திரு என்றும், திரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. என்றும் வாராத சென்றடையாத திருவுடையானை, இல்லைங்களா? சென்றடையாத திருவுடையானை, சிராப்பள்ளி குன்றுடையானை, நின் நண்பருள்ளாம் பெருந்திரு எய்த பெற்றிலேன். மணிவாசக பெருமான் சொல்கிறார், நின் நண்பருள்ளாம் பெருந்திரு எய்த பெற்றுள்ளேன் என்று சொல்லி. அப்படின்னா அந்த திரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. திரு என்றும் பசுநூல்களால் கூறப்படும் திருவெல்லாம் நிலை பெறாதவை. அது உலகியல் செல்வங்கள் எல்லாம் நிலை பெறாதது. இது அருட்செல்வம் என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய திருங்க. அதான் சென்றடையாத திரு அப்படின்னு சொல்கிறது. திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்டன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த சிவத்தன்மை பொருந்திய அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. திரு அப்படிங்கிறதுக்கு சிவத்தன்மை. ஞானசம்பந்த பெருமான ஒரு இடத்துல சேக்கிழ பெருமான் தாவில் தனி சிவஞான சம்பந்தராயினார் அப்படிம்பார். அப்போ திருஞான சம்பந்தனால் ஒன்று தான், சிவஞான சம்பந்தர்னாலும் ஒன்று தான். ஒரே இடத்துல மட்டும் அப்படி சொல்லுவார், தாவில் தனி சிவஞான சம்பந்தராயினார் அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்தில் ஒரு இடத்துல வரும். அப்போ திரு என்று சொல்லுவது சிவம் என்று சொல்லுவதும் ஒன்றே தான். ஆமாம். அம்மா அளவிடற்கரிய அரிதாம்படி விரிந்த நிலைத்த பெரிய திருவை பொருந்திய என்று சொல்லி வேதங்கள் 4ஆயினமையின் அடைமொழிகளும் 4ஆயின போலும் என்று சொல்லி உரையாசிரியர் சிவகுணியை சொல்கிறாருங்க. ஆமாம். சூழ்ந்த என்றமையால் இவற்றின் இடையிலே மது விளங்கும் என்பதாம். யசுர்வேதத்தின் இருதயத்தில் விளங்குவது சிவ என்னும் 2 எழுத்துக்கள், அட்சரத்வயம் அப்படின்னு சொல்லுவாங்க. யசுர்வேதத்தில் மையமாக இருக்கக்கூடியது சி வா என்று சொல்லக்கூடிய 2 எழுத்து தாங்க. அதுக்கு பேர் அட்சரத்வயம். துவயம்னா 2, இல்லைங்களா? அந்த யஜுர்வேதத்தினுடைய மையத்தில் இருக்கக்கூடியது சிவ என்று சொல்லக்கூடியது தான் என்று சொல்கிறாருங்க. எழுதறிய மறைச்சுரும்பு கிடந்து புறந்து அலம்ப என்று சொல்லி திருவிளையாடல் புராணத்தில் இந்த வேதங்களை பற்றி வருகிறது. அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை அப்படின்னார். கீழ்மையில் தொடர்ந்து கிடந்த என் சிந்தை வாளரை உனக்கு பள்ளியறை ஆக்கி சிந்தை தாமரை செலுமலர் பூந்தவிசி எந்தை நீ இருக்க விட்டனன் என்று சொல்லி திரு கழுமல மும்மணி கோவையில் பட்டினத்தடிகள் பாடுறாருங்க. அதாவது சிந்தை தாமரை செலுமலர் பூந்தவிசு எந்தை நீ இருக்க விட்டனன். பெருமான் எங்கே வச்சிருக்கிறாராம்? பட்டினத்தடிகள் அதாவது சிந்தை தாமரையில் ஒரு தவிசுனா இருக்கை, ஒரு இருக்கை அமைத்து பெருமானை அங்கே வச்சிருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய பட்டணத்தடிகள் திரு கழுமல மும்மணி கோவையில் சொல்கிறாருங்க. அப்போ பெருமானை எங்கே வச்சு நம்ம வழிபாடு செய்யணும்னா அந்த இதய தாமரை என்று சொல்லக்கூடிய அந்த புண்டரிக என்று சொல்லக்கூடிய அந்த அன்பர்களுடைய சிந்தை தான் பெருமான் இருக்கக்கூடிய இடமாக சொல்லப்படுவது. அன்புடை தொண்டருக்கு அமுது அருத்தி இன்னல் கலைவன சிந்திப்பவருக்கு சிறந்து செந்தேன் முந்தி பொலிவன என்று சொல்லி அப்பர் பெருமான் திருவிருத்தங்கள்லையும் கூட இறைவனுடைய திருவடி பற்றி வருகுதுங்க. இறைவனுடைய திருவடி பற்றி வருகின்ற பொழுது அன்புடை தொண்டருக்கு அமுது அருத்தி இன்னல் கலைவன துன்பத்தை நீக்கக்கூடியது. அதே மாதிரி சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொலிவன, பெருமானுடைய திருவடியை சிந்திச்சா நமக்கு அந்த ஒரு இன்பம் கிடைக்கும் என்று சொல்லி முந்தி பொலிவன என்று சொல்கிறார். இந்த அலர்ந்த தாமரையிலே ஊறுவது இறைவனுடைய திருவடியாகிய அந்த மது என்று சொல்லி தேன் என்று சொல்கிறாருங்க. அது தருவது பரமானந்த அனுபவம் என்று சொல்கிறார். இவ்வாறென்று சிந்தையிலே அலர்ந்த செந்தாமரை என கொண்டு சிந்தையை அந்த தாமரை பூக்கும் நீர்நிலையாக கூறுவாரும் உண்டு. அன்பர் இதயம் என்னும் செழுமலர் ஓடையின் மலர்ந்து சிவானந்த தேன் ததும்பும் தெய்வ கஞ்ச தொழு தகு சிற்றடி என்று சொல்லி திருவிளையாடல் புராணத்தில் ஒரு இடத்துல பெருமானுடைய திருவடியை பற்றி வருதுங்க. இங்கு சிந்தைக்குரிய ஓடையாகிய உபமானமும் தாமரைக்கு சிந்தையாக உண்மையும் வகுத்துரையை பெற்றது என்று சொல்லி
அன்றியும் மது தாமரையுள் கலந்து அது அலற உள்ளே ஊறுவது போல சிந்தையுள் கலந்த திருவடியே அன்பு முதிர முதிர ஆனந்தமாய் ஊற்றெடுப்பது என்று சொல்லி பெருமானுடைய அந்த திருவடியானது அடியார்களுடைய அன்பு ஊறி ஊறி ஆனந்தமாக ஊற்றெடுக்கக்கூடியது என்று சொல்லி நமக்கு உரையாசிரியர் இங்கு திருவடியை காட்ட கண்ட நம்பிகள் அத்திருவடியே தன்னை நினைய தருகின்றன என்று சொல்லி சொல்கிறார். திருவடியை மதுவாக கூறினர் என்பது மதுன்னா தேனுங்க. திருவடியை எப்படி தேனாக சொல்கிறாருங்க. நிறைய விளக்கு எழுதியிருக்கிறார் அந்த இடத்துக்கு. பரமானந்தமாவது உயர்வு ஒப்பு இல்லாததும் அழிவில்லாததுமாகிய சிவத்துவ விளக்கம், அதனை அழுந்தி அறிதலே அனுபவம் எனப்படும் என்று சொல்லி எந்தரத்தும் அளித்து அப்படிப்பட்ட அந்த ஆனந்தத்தை ஒரு தகுதி இல்லாத எனக்கும் கூட பெருமான் தானே கொடுத்தார் என்று சொல்லி நம்பிகள் கொஞ்சம் பெருமைப்படுறார். ஆமாம், அழியினால் கருணையினால். இதுக்கு என்ன காரணம்னா இறைவனுடைய ஒரு பெரும் கருணை தான் காரணம் என்று சொல்லி பெருமானது அருளிப்பாடுகள் தம்மிடம் வெளிப்பட நிகழ கண்டபோது தமது சிறுமையையும் அவரது அளவிறந்த பெருமை எண்ணி எண்ணி ஆறாமைப்பட்ட அனுபவித்தல் பெரியோரது இயல்பு. அப்பர் சாமிகள் கூட தேவாரத்தில் சொல்கிறார் இல்லைங்களா, இத்தனையும் எம்பெருமோ ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவார் என்று சொல்லி எனக்கு கூட பெருமான் இவ்வளவெல்லாம் கருணை செய்கிறார் என்று சொல்லி சொல்கிறாருங்க. அதே மாதிரி திருவாசகத்தில் நமக்கு யாவர்க்கு மேலாம் அளவிலாட்சியருடையான் யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு என்று சொல்லி நம்முடைய வாதவூரடிகளும் அந்த இறைவனுடைய திருவருள் கருணை அதற்கு தகுதியில்லாத தனக்கு கிடைச்சதாக அவர் திருவாசகத்தில் சொல்லியிருக்கிறாருங்க. நம்பிகள் தேவாரத்தில் சொல்கிறார்கள், மந்திரம் ஒன்று ஏன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டனென்னை அந்தரமால் விசும்பில் அழகானை அருள் புரிந்தது எந்தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமன். இதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்குதா என்று சொல்லி தன்னையே அவர் தன்னுடைய நெஞ்சை பார்த்து கேட்கிறார். அதனால் நெஞ்சை பார்த்து உன் தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே என்று சொல்லி அப்படிப்பட்ட பெருமான் வெள்ளையானை அனுப்பி அழைத்து கொண்டு செல்வதற்கு அந்த அளவுக்கு உனக்கு தகுதி இருக்குதா என்று சொல்லி தன்னை பார்த்து நெஞ்சை பார்த்து கேட்பது போல் அமைய பெற்றது அந்த இடங்க. அந்த அளவுக்கு அவர் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறார், பெருமானுடைய திருவருள் இன்பத்தை அனுபவிக்கிறார். ஞாலம் உய்ய என்று சொல்கிறார். உய்ய நடம் ஆடின ஞாலம் சேதனம், இந்த சேதனமாகி உயிர்கள் மனத்தால் கட்டுப்பட்டன என்று சொல்லி சொல்கிறார்கள். அடுத்த திருப்பாட்டு பெருமானுடைய திருவடி அந்த தூக்கிய திருவடி எதற்காக இந்த உலகத்தில் ஆடிக்கொண்டிருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. ஞாழம் உய்ய நடம் மன்றுள் ஆடின காலனார் உயிர் மால கருத்தன மாலை தாழ்குழல் மாமலையாள் செங்கை சீளமாக வருடச் சிவந்தன. அதாவது ஞாழம் உய்ய நடம் மன்றுள் ஆடின, இந்த உலகம் உய்யும் பொருட்டாக ஐந்தொழில் பெருங்கூத்தை அம்பலத்திலே பெருமான் ஆடுகிறார். பெருமானுடைய கூத்துக்கு பேர் என்ன? ஐந்தொழில் கூத்துன்னு பேர் இல்லைங்களா? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லி அந்த ஐந்தொழில் கூத்தையும் ஒரே பாட்டில் சொல்கிறார் திருவம்பாவையில். அதுதான் கடைசி பாட்டுங்க. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியா மார்கழி நீர் ஆடையிலோர் என்ப ஐந்தொழில் கூத்து அந்த ஒரே பாட்டில் வந்துடும். அதுதான் பெரிய சிறப்பு. கடைசி பாடல் கண்டிப்பாக நம்ம பாடணும். ஆமாம், முதல் கடைசி பாடணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதில் கடைசி பாட்டில் ஐந்தொழில் கூத்தும் வந்துடுது. பெருமானுடைய ஐந்தொழில் கூத்து எல்லாமே வந்துடுதுங்க. அது மாதிரி இந்த திருவடி அவர் ஆடுவது எதுக்கு அப்படின்னா, உலகம் உய்யும் பொருட்டாக இறைவன் ஆடிக்கொண்டு, அதான் ஞாழம் உய்ய நடம். ஞாழம்னா உலகம், ஞாழம் உய்ய நடம் மன்றுள் ஆடின. மன்றுன்னா தில்லையில் இருக்கக்கூடிய சபை. ஆமாம், அப்படி. அப்புறம் இன்னொன்று என்ன? இயமனது உயிர் போகும்படி கோபித்தன காலனார் உயிர் மால கருத்தன. மார்க்கண்டேயருக்காக காலனை உதித்து உரட்டியது அது சொல்கிறார். காலனாருடைய அந்த காலனுடைய யமனது உயிர் போகும்படி கோபித்தன
அப்புறம் என்ன சொல்கிறார், மாலை அணிந்த கூந்தலையுடைய உமையம்மையார் தமது செங்கையினாலே உபசரித்து தடவ சிவந்து காட்டின என்று சொல்லி அம்மா வந்து பெருமானுடைய திருவடியை அப்படி அன்போடு வருடுகின்ற பொழுது அந்த திருவடி சிவந்திருந்தது என்று சொல்லி உமையம்மையினுடைய அப்படி உமையம்மை எப்படி பெருமானுடைய திருவடியை வச்சுக்குவாங்களோ அது மாதிரி 2 இடத்துல சொல்கிறாரு. சுந்தரருக்கும் சொல்கிறாரு, அதே மாதிரி அப்பர் சாமிக்கும் சொல்கிறார். அப்பர் சாமி எப்படி பெருமான் திருவடியை வச்சிருப்பார் அப்படின்னா, தூய வெந்நீர் பாட்டில் சொல்கிறார் பாருங்க, தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும்னார். தைவரும்னு என்ன, அப்படி தடவறது. அவன் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் அப்படின்னார். அப்போ இறைவனுடைய திருவடி அம்மா எப்படி அந்த திருவடி சிவந்து போகக்கூடிய அளவுக்கு தடவுவாங்களோ அதே மாதிரி அப்பர் சாமியில் உள்ளுக்குள்ளே வச்சு தடவுறார். சுந்தரர் அதே மாதிரி தான் வச்சிருக்கிறார். எப்படி சொல்கிறாரு, திருமலை சிறப்பில் சொல்கிறார், உபமன்யு முனிவர் சொல்கிறாரு, தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் அப்படின்னார். தலியவன் என்ன, உள்ளுக்குள்ளே வச்சு வருடி கொண்டிருப்பது. அப்போ அப்படி செஞ்சால் என்ன ஆகுமா, பெருமானுடைய திருவடி அந்த ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் திருவடி செவந்துடும். அந்த மாதிரி அம்மா வந்து என்ன செய்கிறாங்க, மாலைதால் குழல் மாமலையால் செங்கை சீலமாக வருட சீலமாகனா அப்படியே அன்போடு அந்த திருவடியை வருடுகின்ற பொழுது அது சிவந்தது. முதல்ல கருத்தது, காலனார் உயில் மாலை கருத்தது. அந்த கருத்த திருவடி எப்போ மீண்டும் சிவந்தது அப்படின்னா உமையம்மை கையில் தடவுகின்ற பொழுது சிவந்தது அப்படிங்கிறார். அவள் உடனே சொல்கிறார் பாருங்களேன், ஞாலம் உய்ய நடம் மன்றுள் ஆடின எல்லாரும் உயும் பொருட்டாக ஐந்தொழில் கூத்து இயற்றியது தில்லையம்பதியில். அப்படிப்பட்ட திருவடி காலனை சம்காரம் செய்கின்ற பொழுது கருத்தது. அந்த கருத்த திருவடி மீண்டும் எப்போ செவந்தது அப்படின்னா உமையம்மை வருடுகின்ற பொழுது சிவந்தது. பார், ஆமாம், சீலமாக வருட சிவந்தன அப்படின்னார். நடம்னா ஐந்தொழில் கூத்து. ஞாலம் உய்ய உயிர்கள் கடை தேற்றி உய்யும்படியாக இந்த படைத்தல் காத்தல் என்று சொல்லக்கூடிய ஐந்தொழில் கூத்த சொல்லி சொல்கிறார். தோற்றமில்லை ஞானம் உயிர்கள் மேல் என்றது உய்ய நடமாடின ஞானம் அப்படின்னு உலகம் உய்யும் பொருட்டாக இந்த திருவடி வந்து அப்படி இருந்தது. பெற்ற மூர்வதும் இன்றியே பேதையாலும் இன்றியே நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞாலம் உய்ந்திட நன்னினார். அங்கே ஒரு ஞாலம் உய்ந்திடன் வருது. ஞாலம்னா உலகம்னா உயிர்கள் நம்மெல்லாம். எங்கே வருது அப்படின்னா இளையான்குடி நாயனார் புராணத்தில் வருது. இளையான்குடி நாயனார் புராணத்தில் அதான் உமையம்மையும் இல்லாமல் அதே மாதிரி விடையும் இல்லாமல் வர்றாரு இல்லைங்களா. அந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்காக அப்படி வந்தார்னா ஞாலம் உய்ந்திட அப்படின்னார். பெற்ற மூர்வதும் இன்றியே பேதையாலும் இன்றியே நற்றவத்தவர் வேடமே கொண்டு நல்ல தவ வேடத்தோடு ஞாலம் உய்ந்திட நன்னினார் அப்படின்னு சொல்லுவார். இந்த உலகம் உய்யும் பொருட்டாக சாமி அப்படி வந்தார் அப்படிம்பார். அது உரையாசிரியர் நல்லா எழுதுவார். அந்த இடத்துல நாயனாருடைய வறுமை நிலையை பார்ப்பதற்கு தன்னுடைய பிள்ளை இப்படி வறுமையோடு இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறதா என்று சொல்லி கருணையே வடிவமாக இருக்கக்கூடிய அம்மா வரலின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் சாமி தனியாக வந்தாராம். அறக்கடவுளாக இருக்கக்கூடிய தர்மதேவதை தானே அறக்கடவுள் தானே விடை, அறக்கடவுளும் வரலின்னு சொல்லிடுச்சான். அதனால் பெருமான் வந்து தனியாக வந்தார் அப்படின்னு சொல்லி சிவக்குணைய உரையில் எழுதுவார். அது மாதிரி நம்ம உய்யும்படியாகத்தான் பெருமான் இப்படியெல்லாம் வர்றார். தவக்கோலம் கொண்டு வருவது உய்ய நடம் ஆடின ஞானம் என்று சொல்லி சேதனமாகிய உயிர்கள் மனத்தால் கட்டுப்பட்டன பல மறைப்பு இருள் இவ்விருள் வலிமை வாய்ந்த அது தானாய் அகலாது. உயிரோ அதனை அகற்ற வலிமையற்றது. நமக்கு வந்துங்க ஆணவ மலம் மறைப்பில் நாம் இருக்கிறோம். நம்மளே அதை நீக்கிக் கொள்ள முடியுமா அப்படின்னா முடியாது. அதை நீக்கிறதுக்கு யார் வேணும்? யார் ஒருத்தருக்கு அந்த ஆணவ மலம் இல்லையோ அவங்க தான் நீக்க முடியும். மற்ற தேவர்கள் நீக்க முடியுமான்னா முடியாது. அவங்களுக்கே அது இருக்குது. அதான் நமக்கு பிறப்பை நீக்கணும், ஆணவ மலத்தை நீக்கணும்னா யார் ஒருவருக்கு அது இல்லையோ அவங்களால தான் அதை நீக்க முடியும். அப்போ யாருக்கு இல்லை? நம்ம சாமிக்கு மட்டும்தான் இல்லை. நம்ம தொண்டீஸ்வர பெருமானுக்கு மட்டும்தான் ஆணவ மலமும் கிடையாது. அவர் யார்? நின்மலன் இல்லைங்களா, மலமற்றவர். அதே மாதிரி பிறப்பும் கிடையாது, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. அப்போ அவங்க தான் நம்மளுடைய பிறப்பை நீக்க முடியும், நமக்கு இருக்கக்கூடிய ஆணவ மலத்தை நீக்க முடியும். அது இருக்கிற ஆளுகிட்ட போய் நின்றுட்டு எனக்கு நீக்குன்னா நானே உன்னை நீக்கிக்க முடியாமல் இருக்கிறேன், நான் எப்படி உனக்கு நீக்குவேன் அப்படின்னு தான் சொல்லுவார் இல்லைங்களா. அவரே உன்னை நீக்க முடியல, அதனால் அவரால் நீக்க முடியாது. ஆதலின் இயல்பாகவே மலமற்றவனாய் எல்லாம் வல்லவனும்
ஒருவன் வேண்டும், அவன்தான் தனக்கென்று உருவமோ செயலோ வேண்டாதவன். ஆதலின் அவன் உருவத்தையும் செயலையும் மேற்கொண்டால் அது ஞானம் உய்யவே கொள்வதாகும். அப்படி அவனுக்கு உருவமோ செயலோ எதுவும் தேவையில்லை. அப்படி உருவமும் செயலும் வேணும்னா நம்ம உய்வடையும் பொருட்டாகத்தான் பெருமான் அதை எடுத்துக்கொள்வானே வழி அவனுக்காக இல்லை. நாமெல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் திருமேனி கொண்டு வருவது. நம்ம பெருமானுக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். இறைவன் சங்கற்ப மாத்திரத்தாலே, நினைப்பு மாத்திரத்தாலே எல்லாத்தையும் செய்யக்கூடியவன். உயிர்களின் கட்டு நீங்க இறைவன் செய்யக்கூடிய கருணை தான் இந்த உருவம் எடுத்து கொண்டு வருவது, மன்றிலே நின்று ஆடுவது, ஞானம் உய்ய நடம் ஆடின என்று சொல்வதெல்லாம் அதற்காகத்தான். அப்புறம் காலன் ஆர் உயிர் மால கருத்தன. ஆறுயிர் மிக வலிமை படைத்த உயிர், காலனாரது உயிர் என்று உரைப்பார் உண்டு. என்று காலனுக்கு அது அந்த மார்க்கண்டேயருடைய அவரை காப்பதற்காக பெருமான் ஏன் அவர் அப்படி உதைச்சார் அப்படின்னா, அதான் சொல்கிறார். நம்முடைய நெடுங்கல தேவாரத்தில் அது இருக்குதுங்க. அதை என்ன சொல்கிறாரு, நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத என்னடியான் உயரி வவ்வேல். அதான் அங்கே என் அடியான் யார், அந்த மார்க்கண்டேயன் என்னுடைய அடியான், அவனுடைய உயரணியே கவரக்கூடாது. என்னடியான் உயரி வவ்வேல் என்று அடல் கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார்களையா நெடுங்கல மேயவனே அப்படின்னார். அப்படின்னா என்னுடைய அடியாரணியே எது செய்தரக்கூடாது. நமக்கு யார் பாதுகாப்பு? சாமியினுடைய ஒரு கூற்றது. ஞானசம்பந்த பெருமான் பாடுறாருனாலும் என்னுடைய அடியாரணி எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இறைவனுடைய கட்டளை. அதுதான் கூற்றுவனை உதைத்தது. அதான் சொல்கிறாருங்க, என்னடியான் உயரிவவேல் என்று அடல் கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் என்று சொல்லுவது. அப்படி அற்புத திருவந்தாதில் அம்மா சொல்லுவாங்க பாருங்கள், காலனையும் வென்றோம் கடுநரகம் கைகளென்றோம் மேலே இருவினையும் வேறறுத்தோம் கோல அரணார விந்தலிய வெந்தியம் வெய்தான் சரணார விந்தங்கள் சார்ந்து என்று சொல்லி பெருமானுடைய திருவடி சார்ந்திருந்தோன்னா நமக்கு காலனெல்லாம் நம்மக்கிட்ட வர முடியாது. அப்போ அடியார் பெருமக்களுடைய ஆயுள் முடிஞ்சாலும் கூட யார் அழைத்து கொண்டு செல்லணும்னா சிவகணங்கள் தான் அழைத்து கொண்டு செல்ல முடியும். யமகணங்கள் நெருங்க முடியாது. பூசை பண்ணக்கூடியவங்களை யமகணங்கள் வர முடியாது. பூசை அதாவது யமனுடைய அந்த ஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான். அதுக்கு மேலே போனவங்களை யார் அழைச்சிட்டு போகணுன்னா சிவகணங்கள் அவங்க சிவலோகத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. அதனால தான் ஏன்னா காலன் அவன் செஞ்சது சரிதான். ஒரு நம்மளுடைய ஆயுள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா போய்த்தான் ஆகணும். அது அதனால தான் அவனுக்கு பேர் தர்மன்னு பேர், தர்மராஜன்னு பேருங்க. ஆனால் ஏன் அந்த இடத்துல அப்படின்னா மார்க்கண்டேயன் சிவபூஜை பண்ணுறவர், சிவபூஜை பண்ணுறவருடைய ஒரு உயிர் போகிறது அப்படின்னா இறைவனுடைய கட்டளைப்படி சிவகணங்கள் அழைச்சிட்டு போகணும். அது காலன் அந்த இடத்துல தவறு அப்படின்னு சொல்லி பேராசிரியர் ஐயா வகுப்பில் அதை பற்றி நல்லா சொல்வார். ஆமாம், பல முறை அதை சொல்லியிருக்கிறார். அதை காலனார் உயிர் மால கருத்தன அப்படின்னு சொல்கிறார். அதை தனது அதிகார வரம்பு கடந்தவனாய் இறைவனின் நின்ற அடியார்களிடம் சென்றான் ஆதலின் உதைப்பட்டான். பாருங்கள், சிவகுனிய உரையை அப்படி தான் எழுதியிருக்கிறார். ஐயா சொன்ன மாதிரி தான் சிவகுனிய உரை எழுதியிருக்கிறார். தனது அதிகார வரம்பு கடந்தவனாய். அப்போ சிவபூஜை பண்ணுறவங்க காலனை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தங்க. தன்னை விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய உயரை கவருவதற்கு அதிகாரம் இல்லை. அதான் சொல்கிறாருங்க, தனது அதிகார வரம்பு கடந்தவனாய் இறைவனின் நின்ற அடியார்களிடம் சென்றான் ஆதலின் உதைப்பட்டான் என்க பாதமிரண்டாதலின் கோபப்பிரசாதம் என்ற 2 அருட்குணமும் குறிக்க கருத்தன சிவந்தன என கூறுதல் சிவத்தில் 2ம் கூறப்பெற்றது என்று சொல்லி இது நக்கீருடைய கோபப்பிரசாதம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் திருமுறையிலையும் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மாமலையால் செங்கை சீலமாக வருட அப்படின்னு சொன்னார். அம்மா அப்படியே வருடி பெருமானுடைய திருவடி வருடுதல்னா என்ன, உபசரித்தல். அதை உபசரித்தல் அல்லது வழிபாடு செய்தல், இந்த மாதிரி சொல்லணும். இது ஒரு வகை வழிபாட்டு முறை. உரிய மரியாதையோடு மெல்லென வருவோம் என்று சொல்கிறாருங்க. மண்ணு மலைமகள் கையால் வருடின என்று சொல்வார். இப்படி பெருமானுடைய திருவடி கருத்தது காலனை உதைத்த பொழுது, சிவந்தது உமையம்மை வருடிய பொழுது என்று சொல்லி
இந்த பாட்டில் ரெண்டையும் சொல்கிறார், கருத்தன சிவந்தன என்று சொல்லி. அடுத்தது ரொம்ப அருமையான பாட்டு. நீதி மாதவர் நெஞ்சில் பொலிந்தன வேதியாதவர் தம்மை வேதிப்பன சோதியா எழும் சோதியுள் சோதிய ஆதி மாலவன் காணா அளவின. பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்ட திருவடினா, திருமாலும் பிரமனும் தேடி காண முடியாத திருவடி இல்லைங்களா? பல இடங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. லிங்கபுராண குறுந்தொகையில் சொல்கிறார், புக்கணைந்து புரிந்தலர் இட்டிலர் நக்கணைந்து நறுமலர் கொய்திலர் சொக்கணைந்த சுடரொளி வனனை மிக்கு காணலுற்றார் இங்கு இருவரே. திருமாலும் பிரமனும் ஏன் இந்த பெருமானுடைய திருவடியை காண முடியலன்னா, மலர் பறித்து பெருமானை வழிபாடு செய்யலை, அன்போடு பெருமானுக்கு தொண்டு செய்யலை. அது 11 பாட்டுமே ஏன் அந்த லிங்கபுராண குறுந்தொகைன்னு இருக்குங்க. அதை நம்ம மகா சிவராத்திரியில் லிங்கோத்பவ காலத்தில் அதை படிக்கணும். பையாபுரியார் ஒரு முறை ஆசிரியர் ஐயா ஒரு முறை வகுப்பில் சொன்னார், அந்த லிங்கோத்பவ நேரம் 11 to 1 இருக்குது இல்லைங்களா, அந்த நேரத்தில் படிக்க வேண்டிய திருமுறை எதுன்னா அந்த லிங்கபுராண குறுந்தொகை. திருமாலும் பிரமனும் ஏன் அடிய முடியும் பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்கு அங்கே 11 பாட்டில் விடை இருக்குது. அவங்க பெருமானை பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்யலை, அதே மாதிரி கோயிலில் உழவார பணி செய்யலை, கோயிலை கூட்டி மெழுகி சாணம் போட்டு மெழுகலை, இப்படியெல்லாம் அதில் வருங்க. இப்படி என்னென்ன காரணம் அப்படிங்கிறது சரியை தொண்டு முழுக்க வரும். அந்த சரியை எல்லாம் எதுவுமே அவங்க செய்யலை. அவங்க என்ன, நான் பெரியவனா நீ பெரியவனான்னு அந்த அகங்காரத்தில் நின்றதுனால தான் அவங்க கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி, பெருமான் திருவடி அடைய முடியலன்னு சொல்லுவார். அது மாதிரி அப்படி திருமாலும் பிரமனும் காண முடியாத திருவடி நீதி மாதவர் நெஞ்சில் பொலிந்தன அப்படின்னார். நீதி மாதவருங்கிறது யார் அப்படின்னா, நீதியில் நிற்கும் தவமுடியார்களது மனம். அப்படின்னா நீதியில் நிற்கக்கூடிய தவமுடியார்கள் சிவபூசை செய்யக்கூடியவர்கள் தான், வேறு யாரும் இல்லைங்க. அதை தவம் என்று சொன்னாலே பெரிய புராணத்தில் சிவபூசை தான் தவங்க, அதற்கு மேலே தவம் கிடையாது. நம்ம ஆகம முறைப்படி, ஆகம முறைப்படினா நம்ம ஒன்றும் பயந்துக்கு தேவையில்லை. ஆகமம்னா என்னங்கிறது சேக்கிழ பெருமான் நமக்கு கண்ணப்பநாயனாருடைய புராணத்தில் சொல்கிறார். எய்தீசி ராகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டணைந்தார் மைதலையும் கண்டத்து மலைமருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார் அப்படின்னார். அப்போ ஆகம முறைப்படி பூசைங்கிறதுனா எப்படி நாம் பண்ணுறது? பூவும் நீரும் கொண்டு பூசை செய்வது தான் ஆகம முறைப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய புராணத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சடங்குகள் தெரிஞ்சால் செய்யலாம், சடங்குகள் தெரியலன்னா கொஞ்சம் குறைவாக செஞ்சாலும் ஒன்றும் தவறில்லை. ஆனால் செய்யக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது செய்யணும். அதான் அன்பு வழிபாடு அப்படிங்கிறது அதுதான். அதான் சொல்கிறார், நீதி மாதவர் நெஞ்சில் பொலிந்தன. அப்படி நீதி மாதவர் அப்படிங்கிறது ஆகம முறைப்படி பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய அடியார்கள், பூசை பண்ணக்கூடிய அடியார்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்படி அப்புறம் என்ன சொல்கிறார், வேதியாதவர் தம்மை வேதிப்பன அப்படின்னா அறியாதவர்களையும் அறிவித்து திருத்துவன. ஒன்றுமே தெரியாத ஒருத்தருக்கு ஆனால் பெருமானை வழிபாடு செய்கிறாங்க, சாமி என்ன செய்வாராம், உள்ளுக்குள்ளே அந்த அறியாமை எல்லாம் போக்கி இப்படி தான் வழிபாடு செய்யணும், இப்படி தான் முறை அப்படிங்கிறத சாமி உணர்த்துவார். அப்போ நமக்கு ஒன்றும் தெரியலைன்னு நம்ம ஒன்றும் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம என்ன செஞ்சிட்ருக்கணும், பெருமான வழிபாடு செஞ்சுட்டே இருந்தால் போதும். எப்படியாவது யாராவது ஒருத்தர் மூலமாக நமக்கு சாமி உணர்த்துவார். அதான் வேதியாதவர் தம்மை வேதிப்பன. இதை பெருமானுடைய திருவடி இதெல்லாம் செய்யுதான். யார் சொல்ல, சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க. சுந்தரமூர்த்தி சாமிகள் இப்போ அந்த திருவடியை வணங்கிட்டு இருக்கிறாரு. அந்த அவர் வணங்கி அந்த ஆரூர் பெருமானுடைய திருவடி என்னவெல்லாம் செய்யுது அப்படிங்கிறத அந்த 4 பாட்டில் சொல்கிறார். வேதியாதவர் தம்மை வேதிப்பன. அப்புறம் என்ன சொல்கிறார், சோதியா எழும் சோதியுள் சோதிய அப்படின்னார். அப்படியே ஒளிப்பொருள்கள் அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்குது இல்லைங்களா. சூரியன் ஒரு ஒளிப்பொருள், சந்திரன் ஒரு ஒளிப்பொருள், அக்னி ஒளிப்பொருள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் ஒளிவிடக்கூடிய பொருள்கள். ஆனால் இந்த ஒளிப்பொருள்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடிய பொருள் யாருன்னா நம்முடைய சிவம் என்று சொல்லக்கூடிய சோதி. அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஒளிப்பொருள்களுக்கே ஒளி கொடுக்கக்கூடியது இந்த ஒளி. இது எங்கே வருது அப்படின்னா, அப்பர் சாமியுடைய புராணத்தில் நம்முடைய அம்மையார் திலகவதி அம்மா சாமியை வேண்டுறாங்க. அதை சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, தூண்டுதவ விளக்கணையார் அப்படின்னாரு. யார் தூண்டுதவ விளக்கணையார் அப்படிங்கிறது திலகவதி அம்மா. ஏன்னா சைவத்தில் ஒரு விளக்கை தூண்டக்கூடிய இன்னொரு விளக்கு, அப்பர் சாமிகளை தூண்டி சைவத்துக்கு கொண்டு வந்தது அம்மா. அதனால் தூண்டுதவ விளக்கணையார். சாமி என்ன சொல்கிறார் தெரியுங்களா, சுடரொளியை தொழுது. சுடரொளிங்கிறது யார், திருவீரட்டான பெருமான். அப்போ சுடரொளின்னா என்ன அப்படின்னா, ஒளிப்பொருள்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடிய
தற்பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு ஒளி. அதுக்கு இன்னொரு ஒளி தேவையில்லை. எல்லா ஒளிப்பொருள்களுக்கும் ஒளி கொடுக்கக்கூடியது யார்? சிவபெருமான் தான். அதான் தூண்டுதவ விளக்கணையார் சுடரொளியை தொழுது என்னை ஆண்டருளும் நீராகில் அடியேன் பின் வந்தவனை ஈடுவினை பரசமய குளிநின்றும் எடுத்தாள வேண்டுமென பலமுறையும் விண்ணப்பம் வைத்தார் அப்படின்னார். அப்போ அதாவது ரெண்டும் விளக்கு தான். அது தூண்டுதவ விளக்கு, இது சுடரொளி அப்படின்னார். அப்போ சுடரொளி அப்படிங்கிறது தான் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா சோதியா எழும் சோதி அப்படின்னு சொல்கிறாரு. ஜோதி பொருள்களுக்கெல்லாம் ஜோதியாக இருக்கக்கூடியது இறைவனுடைய திருவருள் ஜோதி என்று சொல்லி இங்கே சொல்கிறாருங்க. அதான் ஜோதி அப்படிங்கிறது. அப்படி ஒளிப்பொருள்களுக்கு எல்லாம் ஒளி கொடுத்து அவற்றின் மேலும் எழுந்து விளங்கும் ஒளியாய் உள்ளது அப்படின்னு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா ஒரு காலத்து தோன்றும் இயல்பினராகிய மாலினாலே காண முடியாத அளவுடையது, திருமாலால் காண முடியலை. பல இடங்களில் பெரிய புராணத்தில் வருது இல்லைங்களா. நமக்கு திருவாரூர் நகர சிறப்புலேயே சொல்லிடுறாரு இல்லைங்களா. திருவாரூர் நகர சிறப்பில் படர்ந்த பேரொளி பன்மணி வீதி தான் இடர்ந்த ஏனமும் அன்னமும் தேடுவார் தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தூது போய் நடந்த செந்தாமரையடி நாருமால் அப்படின்னார். திருமாலும் பிரம்மனும் காண முடியாத அந்த திருவடி தன்னுடைய தொண்டருக்கு சுந்தரருக்காக திருவாரூர் வீதியில் ஒரே இரவில் 2 முறை தூது போச்சு அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்படி அந்த தாமரை போன்ற திருவடி நடந்த வீதி இன்னைக்கு வரைக்கும் மணந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க. செந்தாமரை அடி நாருமால் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்கிறார் அந்த இடத்த. அப்போ அந்த பெருமானுடைய திருவடியானது அவ்வளவு சிறப்பு. நீதி மாதவர் நெஞ்சில் பொழிந்தன என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்ல. நீதி என்பது ஆகம சீலம், ஆகம முறைப்படி பெருமானை வழிபாடு செய்வது என்று சொல்லி, அதாவது சிவபெருமான் திருவாக்காகிய சிவ ஆகமங்களின் விதிப்படி பூசை செய்பவர்களது மனத்திலே விளக்கமாக எழுந்தருளி இருப்பவன் என்று சொல்கிறார். ஆகமசீலருக்கு அருள் நல்கும் பெருமானுடைய புண்டரீக பாதமாதலின் அகசீலமாகிய மாதவமுடையார் நெஞ்சிலே அவர் நிலைத்தவார் என்று சொல்லி, கற்றார்கள் உற்றோரும் காட்சி யானை என்று சொல்லி தேவாரத்தில் சொல்லுது. கற்றவர் விளங்கும் கற்பக கனியை என்று சொல்லி திருவசைப்பா சொல்லுது. கற்றவர்னா என்ன? திருமுறைகளை கற்றவர்கள், அந்த ஆகமங்களை கற்றவர்கள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணுங்க. நம்ம இறைவன் எல்லா இடத்திலும் இருப்பானாயினும் சிவன் ஞானிகளிடம் விளக்கமாக வீற்றிருப்பன் என்பது சொல்கிறாருங்க. ஆமாம், ஏனையோர்களிடத்து விளங்க பெறாது இருப்பன். அதாவது பெருமான் எல்லா பக்கம் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் அந்த சிவன் ஞானிகளிடத்தில் விளங்கி தோன்றுவார் அப்படிங்கிறார். அப்படின்னா சொல்கிறார் தன்னுணர வேண்டிய சிவஞான போத 12ஆம் சூத்திரத்தில் ஒரு வெண்பா வருதுங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னா தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னுணரும் நேசத்தார்வால் ததினை போல் அப்படின்னார். பாசத்தாருக்கு இன்றாம் பதினார் 2ஆக பிரிக்கிறாருங்க. இறைவன் மீது அன்பு கொண்ட அடியார்கள் ஒன்று, இன்னொன்று இறைவன் மீது அன்பில்லாத மற்றவர்கள் ஒன்று. அந்த இறைவன் மீது அன்பு கொண்டவங்ககிட்ட எப்படி இருப்பார்னா சாமி தயிரில் நெய் போல் இருப்பாராம். கொஞ்சம் அப்படி கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து அப்படி கொஞ்சம் காய்ச்சினா நெய் வந்துடும். அவங்களுக்கு பாலில் நெய்ன்னு கூட சொல்லலை, இன்றாம் பதி அப்படின்ட்டார். அப்படின்னா அவங்களால காணவே முடியாது அப்படின்ட்டார். அதான் தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து, தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்துன்னா என்ன தெரியுங்களா? தனது உரு அப்படிங்கிறது திருவேடத்தை தான் சொல்கிறாரு. திருநீர், உருத்திராக்கம் இதெல்லாம் இறைவனுடைய உருவம். இதை சாமி நமக்கு கொடுத்துருக்கிறார். தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னுணரும் நேசத்தார்வால் தன்னிடத்தில் அன்பு கொண்ட அடியார்களிடத்தில் ததி நெய் போல அப்படின்னார். தயிரில் நெய் போல் இருப்பார்னு. பாசத்தாருக்கு இன்றாம் பதி அப்படின்ட்டார். அவங்களால பார்க்க முடியாது. அவங்க இந்த மீண்டும் அடியாராக பக்குவத்துக்கு அதற்கு பிறகு தான் அவங்களால பார்க்க முடியுங்கிறார். 2ஆக பிரிக்கிறார். சிவஞான போதத்தில் 12ஆம் சூத்திரத்தில் நல்லா பிரித்து காட்டுறார். ஆமாம், அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடி அதான் ஒளிவளர் விளக்கு உலப்பில ஒன்றேன் திருவிசைப்பா வருது இல்லைங்களா? அது மாதிரி அவன் வேதியாதவர் தம்மை வேதிப்பன வேறுபடாது மலத்துள் அழுந்தி கேவலத்து கிடப்போரை வேறுபடுத்தி சகலத்துள் தகுவன. அதாவது சரி ஒன்றுமே தெரியாது இருக்கிறாங்க, உலகத்தார்கள் இருக்கிறாங்க, கேவல நிலையில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களும் பெருமான வழிபாடு செஞ்சாங்கன்னா அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பக்குவத்துக்கு கொண்டு வருவார். அதான் வேதியாதவர் தம்மை வேதிப்பன அப்படின்னார். அவங்களுக்கும் கொஞ்சம் சாமி கருணை செய்வார். உடனடியே இப்போ வழிபாடு செய்யக்கூடிய பக்குவமுடைய அடியார்களுக்கு பெருமான் எப்படி அருள் செய்வார் அப்படின்னா பிறப்பினைக்கு முக்தி கொடுப்பார். சரி, அவங்களுக்கு எப்படி பெருமான் அருள் செய்வார் அப்படின்னா
பிறப்பை கொடுத்து, அந்த பிறப்பில் தன்னை வணங்கக்கூடிய அறிவை கொடுத்து, அந்த பக்குவத்தை கொடுத்து, அதற்கு பிறகு பெருமான் முக்தி கொடுப்பார். எல்லாத்துக்கும் கொடுப்பார். அந்த பக்குவத்துக்கு ஏற்றாறு போல பெருமான் அருள் செய்வார். அதுதான் அவரவர்களுடைய நிலை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி சாமி அருள் செய்வார். அதை வேதியாதவர் தம்மை வேதிப்பனர். ஆமாம், வேதிய அறியாதவர்களாதலின் அறிந்தவர்களைப் போல இறைவனை அடையும் சொல்லும் செயலும் இல்லாதவர்களாதலின் அவர்களை அறியும்படி அவங்க என்ன செய்யணும்? தெரிஞ்சவங்களை பார்த்து எல்லாரும் பெருமான வழிபாடு செய்கிறாங்க. ஐயா எப்படிங்க நாங்கள்லாம் அந்த மார்கழி மாதம் வந்துருச்சு, சாமி எப்படி வழிபாடு செய்கிறது, முறையாக எப்படி வழிபாடு செய்யணும், அந்த வேட்கை இருக்கிறவங்க வந்து கேட்பாங்க. அது கேட்குறாங்க, அறியாதோடு சேர்ந்தால் அவங்க வந்துடுவாங்க. அது மாதிரி தான். அப்படி வேதித்தல்னா அறிவித்தல். அல்லாதார் மனத்து அணுகா கடவுள் தன்னைனார். அல்லாதார் மனத்துக்கு அணுகா கடவுள் தன்னை. அல்லாதார்னா என்ன? இறைவனிடத்தில் அன்பில்லாதவர்கள். அங்கே பெருமான் வந்து அவங்க மனத்துக்குள்ளேயே உள்ளேயே போக மாட்டார். ஆமாம். மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணிமணி விளக்கையினர். மற்றவர்னா யார்? அடியார் அல்லாதவர்கள், இறைவனிடத்தில் அன்பில்லாதவர்கள். இவங்களையெல்லாம் அல்லாதார், மற்ற ஆதார் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், அல்லாதாருக்கு அல்லாதானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், பெருமான் வந்து யாருக்கு அருள் செய்வார் அப்படிங்கிறது தெரிந்து பூசிப்போரிடத்து பொலிந்து தெரியாது மாலா கிடப்போரை அறிவித்தும் அருள் செய்வன 2 பாதங்கள்னர். 2 திருவடி இருக்குது இல்லைங்களா? ஒன்று தெரிந்து வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு அருள் செய்வது. இன்னொரு திருவடி என்ன அப்படின்னா, அவங்க தெரியாதவங்களுக்கு வந்து அறிவித்து அருள் செய்யக்கூடியது என்று சொல்லி 2ம் பெருமானுடைய திருவடி தான். அறியாதவனை அறிவிக்கும் அருள் தரும். திருவிழாவில் புராணத்திலே மாபாதகன் தீர்த்த படலத்தில் வந்து இறைவன் அம்மையாருக்கு சொல்வதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், ஆணவத்தில் கட்டுண்டு கிடப்போரை அதிலிருந்து பரிசம் நோக்கு பாவனை முதலிய தீக்கைகளால் மாறச் செய்தன. அதை பரிசம் அப்படின்னா தொடுவது, நோக்குதல், பாவனை முதலிய தீக்கைகளால் மாறச் செய்தன. பரிசத்தாலே கட்டு நீங்கும் கோழி முட்டையும், பார்வையால் நீங்கும் மீன் முட்டையும், பாவனையால் நீங்கும் ஆமை முட்டையும் இவற்றுக்கு உதாரணங்களாக கூற. 3 தீக்கைகளுக்கு 3 உதாரணம் சொல்லுவாங்க. அதாவது கோழி வந்து பரிசத்தால், இப்போ குருநாதர் நம்மளை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி திருநீரெல்லாம் பூசி நம்மளுடைய மலத்தை நீக்கிறது. அது எப்படின்னா, கோழி முட்டை விட்டு அடகாத்து குஞ்சு பறிக்கும். அது கோழி பக்கத்தில் இருந்தால் தான் அந்த குஞ்சு வெளியில் வர அந்த உடம்புனுடைய சூட்டில் இப்படி வரக்கூடியது. அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, பார்வையால் நீங்குவது. பார்வையால் அப்படிங்கிறது இது மீன் சொல்லுவாங்க. மீன் வந்து முட்டை விட்டுருச்சுன்னா அது பார்க்குற பார்வையிலேயே குஞ்சு பறிச்சிடும். ஆமை எப்படி அப்படின்னா, எங்கேயாவது ஒரு பக்கம் முட்டை விட்டுருக்கோம், மனசில் நினச்சாவே போதுமா அந்த இது வந்து குஞ்சு பறிச்சிருமா. இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்குவத்திற்கு ஏற்றார் போல் அவங்களுடைய நிலை அப்படின்னு சொல்லி அந்த 3 தீக்கைகளுக்கு வந்து 3 உதாரணம் சொல்லுவாங்க. ஆணவத்தில் கட்டுண்டு கிடப்போரை பரிசம் நோக்கு பாவனை என்று சொல்லக்கூடிய 3 வகையான தீக்கை அப்படின்னு சொல்லி சொல்வார். அப்படி சோதியா எழும் சோதினார். எழுந்து விளங்கும் சூரியன் சந்திரன் அக்னி என்பன ஒளிப்பொருள்கள், இவையே ஜோதி. சூரியனும் சந்திரனும் சொல்லவே ஏனைய விண்மீன்களும் அக்னியெல்லாம் அதில் அடங்கும் என்று சொல்லி, அப்படி அந்த ஒளிப்பொருள்களுக்கு எல்லாமே ஒளி கொடுக்கக்கூடியது நம்முடைய இறைவன் என்று சொல்லி, அதான் சோதியுள் சோதிய, சோதிகளிலே மிகுந்த சோதி என்றும், சோதிகளுக்குள்ளே நின்று அவற்றிற்கு ஒளி தரும் சோதி என்றும். இது உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் அந்த பாட்டில் அழகில் சோதியன் வருது இல்லைங்களா? அந்த இடத்துக்கு இந்த விளக்கமெல்லாம் நம்முடைய உரையாசிரியர் வந்து இதெல்லாம் அங்கே மேற்கோளாக எடுக்கிறார். அழகில் சோதியன் அப்படிங்கிறதுக்கு இந்த இதெல்லாம் சொல்ல, தற்பெரும் சோதி, பரஞ்சோதி, இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறார். ஒளியா ஒளி, ஒளியதன் ஒளி என்று சொல்லியெல்லாம் சொல்வார். சோதிக்குள் சோதியாய் தோன்றிடுவன் காணை என்றது சித்தியாரில் வந்து ஓங்காரத்து உள்ளொளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு என்று சொல்லி கந்தர் அலங்காரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி, ஆதிமாலவன் காண அளவினன் என்று சொல்லி திருமாலும் பிரம்மனும் பன்றியும் அன்னப்பறவையுமாக சென்று காண முடியாத அந்த திருவடி என்று சொல்லி சொல்றார். மணிவாசக பெருமானும் இதை நிறைய சொல்லியிருக்கார். சோதியே சுடரே சூழலி விளக்கே சொல்லியிருக்கார். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்று சொல்லியிருக்கார். இப்படி பல இடங்களில் வந்து இறைவனை சோதியாக சொல்லப்பட்ட இடங்கள் நிரம்ப இருக்கு. அடுத்த திருப்பாட்டு
வேதவாரணம் மேற்கொண்டு இருந்தன பேதையேன் செய் பிழை பொறுத்து ஆண்டன ஏதமானவை தீர்க்க இசைந்தன பூதநாதனின் புண்டரீக பதம். பூதநாதனின் பெருமானுடைய திருவடி இதெல்லாம் செய்தது என்று சொல்லி 11 வினைமுற்றுக்களில் இந்த பாட்டை நிறைவு செய்து காட்டுகிறார். வேத வாரணம் மேற்கொண்டு இருந்தன. வேதம் வேத வாரணம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாருங்க. வேதங்களாகிய யானையின் மீது நிற்கக்கூடியது பெருமானுடைய திருவடி. எப்படின்னா வேதங்களாகிய அந்த யானையின் மீது நிற்கக்கூடியது. அப்புறம் என்ன சொல்லாருங்க, பேதையேன் செய் பிழை பொறுத்து ஆண்டன, அறியாமையுடையனாக நான் செய்த பிழைகளை பொறுத்து அருளி என்னை ஆளாக கொண்டன நம்பிகள் சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாருங்க, ஏதமானவை தீர்க்க இசைந்தன. ஏதமானவை அப்படின்னா நான் மேலும் அந்த குற்றங்களை எல்லாம் போக்கவும் இசைந்து நின்றன. அப்புறம் பூதகணங்களின் தலைவராகிய தேவரீரது தாமரை போன்ற சீபாதங்கள் என்று சொல்லி பெருமானுடைய திருவடியானது இத்தனையும் செய்தது என்று சொல்லி தன்னுடைய பெருமானுடைய திருவடி எப்படியெல்லாம் நம்பிகளுக்கு அருள் செய்தது அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. அறியாமையை நீக்கி பிழைகளை பொறுத்து அருளியது, அப்புறம் தன்னை ஆளாக கொண்டது, அப்புறம் குற்றங்களை எல்லாம் போக்கி இசைந்து பூதகணங்களின் தலைவராகி தேவரது தாமரை போன்ற திருவடி என்று சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாருங்க. வேதவாரணம் வேதங்களை இறைவனை மேற்கொண்டு போற்றுகின்றன என்பது வேதத்தில் விளங்கும் திருவடி என்று சொல்லி, வாரணம்னா யானைன்னு அர்த்தங்க. வேத யானை என்று சொல்லி யானையைப் போல பெருமையை விளக்கம் தருதலால் வேதம் வாரணம் என பெற்றது என்று சொல்கிறார். இறைவன் மாணிக்க வாசகர் பொருட்டு வேத குதிரையின் மேல் குதிரை சேவனாகி வந்தான் என்ற சரிதமும், பெருமான் வாதபுரடிகள் ஆட்கொள்ளுவதற்காக பெருமான் எப்படி வராரு, ஒரு குதிரை சேவகனாக வந்தார். அந்த குதிரை என்ன குதிரைனா வேத குதிரை என்று சொல்லுவாங்க. வேதமே அங்கு குதிரையாக வந்தது என்று சொல்லி குதிரை சேவகனாகி வந்தான் என்ற சரிதமும் புண்ணியல் வைதிக புறவியும் என்று சொல்லி 11ஆம் திருமுறையிலையும் சொல்லப்படுகிறது என்று சொல்லி, ஆரணங்களை அல்ல மறுகடை வாரணங்களும் மாறி முழங்குமால் என்று சொல்லி நமக்கு பெரிய புராணத்தில் வேறு இடங்கள்லையும் வருதுங்க. அப்படி செய்விளை பொறுத்தாண்ட, செய்த பிழை நான் செய்த பிழைகளையெல்லாம் பொறுத்து ஏதமானவை தீர்க்க இசைந்தனர். முன் செய்த பிழை பொறுத்து ஆண்டது போலவே இனி வருங்காலத்தில் செய்ய கடவுளாக பிழைகளையும் அவற்றால் வரக்கடவாகி ஏதங்களையும் தீர்க்க இசைந்து நின்றது. இதுவரைக்கும் எத்தனையோ பிழைகள் செய்தாச்சு, சாமி பொறுத்து ஆட்கொண்டார். இனிமேல் செய்யக்கூடிய பிழைகளையும் பெருமான் பொறுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த மாதிரி சொல்ல ஏதந்தி இன்னும் பின்னாடி சொல்ல போகிறார். அந்த திருத்தொண்ட தொகை பாடுகின்ற பொழுது இந்த அடியார்களை பற்றி பெருமையாக சொல்லுகின்ற பொழுது சொல்வார், ஏதந்தீர் நெறியை பெற்றேன் அப்படிம்பார். குற்றமில்லாத நெறியை பெற்றேன் என்று சொல்லி சொல்வார் என்று சொல்லி, இப்படி யான் செய்யும் துரிசிகளுக்கு உடனாகி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பூதநாத அப்படின்னா சிவபூத கணங்களின் தலைவனே என்று சொல்லி சொல்கிறார். பூத நாத என்று சொல்லி சொல்கிறாருங்க. பூதநாயகர் புற்றிடம் கொண்டவர். நமக்கு திருக்கூட்ட சிறப்பிலையும் பூதநாயகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவன் என்று சொல்லி சொல்கிறார். முடிச்சிடலாமா? இந்த பாட்டு முடிச்சுக்கலாங்க. பூதங்கள் தாருகாவனத்து இருடிகள் மாறாகச் செய்த அபிசார யாகத்தில் தோன்றின என்றும் அவற்றை தம்மை சேவித்து சூழ்ந்து நிற்க இறைவன் ஆணையிட்டான் என்றும் புராணங்கள் கூறும் என்று சொல்லி, அது புண்டரீக பதம் அப்படிங்கிறது அடியும் அடியவர்களும் இணைந்து நிற்றலின் அன்பால் நினைவார்களது உள்ள கமலத்தை விரைந்து சென்று நிற்கும் திருவடி என்று சொல்லி, அதாவது அடியார்களுடைய உள்ள கமலத்திலே விரைந்து சென்று நிற்கக்கூடிய திருவடி இறைவனுடைய திருவடி. எப்படிப்பட்ட திருவடி? புண்டரீக பதம் என்று சொல்லி அந்த பெருமானுடைய திருவடியானது அடியாருடைய உள்ள கமலத்தில் அந்த இதய தாமரையில் நிற்கக்கூடிய திருவடி. எப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு நிற்கும் அப்படின்னா, பெருமானை நினைந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த அன்போடு வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களுக்கு பெருமானுடைய திருவடி அப்படி நிற்கும் என்று சொல்லி சொல்கிறாருங்க. அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மாதிரி புலம் புண்டரீக புதுமலர் போல்வன தூக்க மலத்தன்ன வடிவன என்று சொல்லி அப்பர் சாமிகளுடைய திருவாக்கிலையும் சொல்லப்படுது. இந்த 4 திருப்பாட்டுகளில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நீல் புண்டரிக பதம் என்ற ஒரே ஒரு எழுவாய் எதிர்நின்றன என்பது முதல் இசைந்தன என்பது வரை 11 தனி வினைமுற்றுகளை கொண்டு முடிந்தது. 11 வினைமுற்றுக்கள் இதில் இருக்குதுங்க இந்த 4 பாட்டில். அதுக்கு என்ன காரணங்கிறத சொல்கிறார். பஞ்சபிரம்ம சடங்கமாகிய 11 மந்திரங்களாலே
இறைவனை கொண்டு துதிக்கும் சிவ ஆகம மரபும் காண்கங்கிறார். ஆமாம், 11 மந்திரங்கள்ங்க சைவத்தில். பஞ்சபிரம்ம மந்திரம் 5, சடங்க மந்திரம் 6. பஞ்சபிரம்ம மந்திரம் எல்லாத்துக்கும் தெரியுங்களே, ஈசான, தத்புருஷம், அகோரம், சத்யோஜோதம், வாமதேவம், 5 பஞ்சபிரம்ம மந்திரம். சடங்க மந்திரம் 6ங்க. சிரசே நம, சிகாய நம, இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த சடங்க மந்திரம் என்று சொல்லுவது 6. கிருதாய நம, சிரசே நம, சிகாய நம, கவசாய நம, நேத்ரோப்பிய நம, அஸ்திராய நம. இதெல்லாம் வந்து சடங்க மந்திரம்னு சொல்லுவாங்க. இந்த 11 மந்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க சைவத்தில். நம்ம வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த 11 மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்வோம். பஞ்சபிரம்ம மந்திரங்கிறது இறைவனுடைய 5 முகங்களை சொல்லுவது. சடங்க மந்திரம் என்று சொல்லுவது இந்த இருதயம், அப்புறம் நேத்திரம் என்று சொல்லக்கூடிய நெற்றி, தலை, இதெல்லாம் சொல்லக்கூடியது. அப்புறம் அத்தரம் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை சொல்லக்கூடியது. இப்படியெல்லாம் இந்த 11 மந்திரங்களுக்கு பேர் தான் சம்ஹிதா மந்திரங்கள் அப்படின்னு சொல்லி வடமொழியில் சொல்லுவாங்க. அந்த 11 மந்திரங்களாக இருக்கக்கூடியது என்ன? திருத்தொண்ட தொகை. வாரியார் சாமிகள் அப்படி சொல்வார். இந்த 11 மந்திரங்களாக இருக்கக்கூடியது 11 திருப்பாடல்கள். இந்த திருத்தொண்ட தொகை திளைவாள நிறந்தபடியார்க்கு முடியும் என்று சொல்லக்கூடிய பதிகம் அப்படி இருக்குது என்று சொல்கிறார். பாருங்கள், இந்த திருத்தொண்ட தொகையின் 11 பாசுரங்களாக போந்தன என்பர் ஆளாள சுந்தரம் பிள்ளை. பதம் எதிர் நின்றன ஆடின என்னாது இறுதியில் நிற்க வேண்டிய பயனிலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அப்போ இந்த 11 முறை பெருமானுடைய திருவடியை வணங்கியது. வடமொழியில் இருக்கக்கூடிய அந்த சம்ஹிதா மந்திரங்கள் 11, அதே மாதிரி நம்முடைய பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய அந்த திருத்தொண்ட தொகை 11. இந்த ரெண்டையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது என்று சொல்லி நமக்கு உரையாசிரியர் வந்து சொல்கிறாருங்க. இதெல்லாம் வந்து இறைவனே நமக்கு வந்து அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு அருள் செய்திருக்கிறார் என்று சொல்லி சொல்கிறார். இப்போ அடுத்து வந்து பெருமானுடைய திருவடியை வணங்கிட்டார். பெருமானுடைய திருவடியை வணங்கி அப்படி நிற்கின்ற பொழுது நம்பிகளுக்கு வந்து பெருமான் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, அடுத்தது இந்த அடியாளுடைய பெருமைகளை எல்லாம் சொல்ல போகிறார். பெருமான் அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத அதான் அந்த அடுத்த இதில் தான் வருதுங்க. அடுத்த வாரம் தான் நமக்கு வரும். பெருமையால் தம்மை ஒப்பார் என்று சொல்லி அந்த அடியாருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அப்படி அதை கேட்டதுக்கு பிறகு அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஏதந்தீர் நெறியை பெற்றேன் அப்படிம்பார். குற்றமில்லாத ஒரு தூய்மையான நெறியை பெற்றேன் என்று சொல்லி சாமியினுடைய திருவடியை வணங்குவார். சாமியினுடைய திருவடியை வணங்கினா சாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இறைவனுடைய திருவடியை வணங்கியாச்சு இல்லையா? ஆனால் அவர் என்ன சொல்கிறார்னா, பெருமான் நீதியால் அவர்கள் தம்மை பணிந்தினை நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கூறனர். தன்னை வந்து வணங்குறாரு சுந்தரர். ஆனால் அதே போதுன்னு சாமி நினைக்கல. அந்த அடியார்கள் எல்லாம் போய் வணங்கப்பா, வணங்கிட்டு அப்புறமா நீ வந்து திருத்தொண்ட தொகை பாடு. ஏன் அவரை வணங்கினாவே போதாதா? ஆனால் என்ன சொல்கிறார், இறைவனே சொல்கிறாருங்க. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை என்ன சொல்கிறாருன்னா, அவங்கள போய் வணங்க அப்படிங்கிற. அப்படின்னா இப்போ அந்த அடியாளுடைய பெருமை என்ன அப்படிங்கிறது நமக்கு ஆரூர் பெருமான் தான் நமக்கு காட்டுறாருங்க. அதுவும் அந்த பாட்டில் பெருமையால் தொம்மையப்பார் பேனல் அந்த பாட்டில் வந்து இவரை நீ அடைவாய் என்று அப்படிம்பாரு. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தோழரை போய் என்ன சொல்கிறாரு, நீ போய் அடியார்களோட சேர்ந்துரு அப்படின்னா. அடியார் திருக்கூட்டம் அவ்வளோ பெருசுங்க. இந்த உலகத்திலே ரொம்ப உயர்ந்தது எது அப்படின்னா அடியார் திருக்கூட்டம் தான். பெரிய ஆர்கனைசேஷன், ஒரு உயர்ந்த அமைப்பு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம கண்ணை மூடிட்டு என்ன சொல்லலாம், அடியார் திருக்கூட்டம் தான் சொல்லலாம். சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கிறார். ஏன்னா இறைவனை விட உயர்ந்த ஒரு இடம் அப்படிங்கிற பொழுது அது எவ்வளவு சிறப்பு. அதனால தான் அடியார் திருக்கூட்டத்தை நம்ம வணங்கணும், மதிக்கணும், அடியாரோடு இருக்கணும் அப்படிங்கிறது அதுதான். ஆமாம். அதனால் அடுத்த வாரம் வந்து நம்ம திருத்தொண்ட தொகை வந்துடும் நினைக்கிற. அடுத்த வாரம் கண்டிப்பாக திருத்தொண்ட தொகை நமக்கு பெரிய புராணத்துக்கு அச்சாரமாக இருக்கக்கூடியது. அதாவது பெரிய புராணத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய திருத்தொண்ட தொகை அடுத்த வாரம் நம்ம சிந்திக்கலாம். என்றும் இன்பம் பெருகும் முயல்வினால் ஒன்று காதலை துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்மிகில் வளாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.